போகிறது காரில் போகிறோமா இல்லை பைக்கில் போகிறோமா இல்லை ரெண்டு போகிறோமா? நாம எது கிடைக்குதோ அதில் போக வேண்டியதா. இப்போ படகு கூட இருக்காங்க அங்கே. ஓஹோ, அப்போ இன்னும் கண்டென்ட் எதுவுமே ஹெவியா. ஐயா வாயப்பாரு வள்ளல்ல. ஐயோ, நம்ம ஆடியன்ஸ் வேற காத்துக்கிறாங்க எப்படா வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போவோன்ட்டு. நீ வேற ஹில் ஸ்டேஷன் தான். அரே யார், இட் இஸ் நாட் ஹில் ஸ்டேஷன். ஐ செட் படகு. படகுனா போட்டு. எனக்கு மூணாறுன்ற மாதிரி ஃபிளாஷ் ஆயிடுச்சுப்பா, சாரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில விசாரி. ஓகே மக்களே, மழை பயங்கரமா ரெஸ்லிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு உதாரணமாக கேரண்டி இல்லை அந்த மாதிரி. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? எங்க வர வெயிட் பண்ணிருக்காங்க ட்ரெயினுக்கு. ட்ரெயின் வந்த பாடாவே தெரியல. ஆமா, என்ன சோதிக்கிறாங்கடா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, இப்படி வர இன்னவே இல்லை. ஓகே, ஸோ இருங்க போயிட்டு தண்டாசிட்ட கேட்கலாம். தனோ என்ன தனோ கரெக்டாக சாப்பிட்டுங்கிற அப்படி தரமாட்டியா? தேங்க்ஸ் தனோ. ஓகே, இன்னும் 8 ஹவரில் போய் சேர போகிறோம். நம்ம ஜாலியாக இல்லை. போயிடலாம். நம்ம என்ன சொல்கிறேன், போயிடலாம். ட்ரெயினில் போயிடலாம். ட்ரெயினில் தான் போகிறோம். போயிட்டு நான் ஆமாம் என்ன ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கிறாங்களா எப்படின்னா எதுவுமே புரியலையே நமக்கு. நம்ம இது வரைக்கும் எதுவுமே பிளான் அது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம எதுவுமே பிளான் பண்ணது இல்லைங்க. எல்லாமே அன்பிளான் தான். அன்பிளான் தான். மிஞ்சு போனால் 2 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு நாளைக்கு லாஸ்ட் டே ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுவோம். ட்ரெஸ் எல்லாம் நான் ரெடியாக வச்சுருந்தேன் எப்போவுமே. ஏன்னா ட்ராவலுக்கு அப்பப்போ போவேன். ஸோ அதனால ரெடியாக வச்சுக்கிறது. இல்லையா என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்டே போகணும் இதுக்கப்புறம். பட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாரும் ட்ரிப்புக்கு போறப்போ வந்துட்டு இதோ கேரளா வந்துருச்சு, இதோ கொச்சி வந்துருச்சு, இதோ எர்ணாகுளம் வந்துருச்சு, இதோ ஆழ்ப்புழா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பூரா பயிலும் தப்பா பேசுறாங்க. நம்ம சொல்ற என்ன ராஜா சொல்ற, நீ புரியலையா? புரியல. ஏன்னா எதுவுமே வராது, நம்ம தான் அங்க போவோம். பைக்க புரிய வைக்கிறாங்களேன்னு. சரி, நீ சொல்ற பிரகாரமே இருக்கட்டும். போகலாம், நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அது சொல்லு. நம்ம லாஸ்ட் மூமெண்ட்ல பிளான் பண்ணோம். கரெக்ட். ஓகே. ஐ மீன் இது பிளான்டே இல்லை, அது தெரியும். அது எப்பவுமே இருக்கிறது தான் நமக்கு. நம்ம டீம்னு வந்தாலே பிளான் பண்ண மாட்டாங்க, அன்ஆர்கனைஸ்டாக தான் போவோம் நம்ம. ஆனால் அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, இது போய் பண்ணலாம் இது போய் பண்ணக்கூடாது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும்ல, அது சொல்லிட்டுலாம் கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐடியா இருக்கு. என்னன்னா அங்கே நம்ம வந்துட்டு பகவதி அம்மன் டெம்பிள். ஓகே, அது முடிஞ்ச உடனே மங்களகரமா போகும். சரி, அதுக்கப்புறம் ஹில் பேலஸ். ஓகே, அங்க போறோம். நான் 2011ல போனது. அதுக்கப்புறம் போறது கார்ல போறோமா இல்ல பைக்ல போறோமா இல்ல ரெண்டு போறோமா? நாம எது கிடைக்குதோ அதுல போக வேண்டியதா. இப்ப படகு கூட இருக்காங்க அங்க. ஓஹோ, அப்போ இன்னும் கண்டென்ட் எதுவுமே ஹெவியா. ஐயா வாயப்பாரு வள்ளல்ல. ஐயோ, நம்ம ஆடியன்ஸ் வேற காத்துக்கிறாங்க எப்படா வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போவோன்ட்டு. நீ வேற ஹில் ஸ்டேஷன் தான். அரே யார், இட் இஸ் நாட் ஹில் ஸ்டேஷன். ஐ செட் படகு. படகுனா போட்டு. எனக்கு மூணாறுன்ற மாதிரி ஃபிளாஷ் ஆயிடுச்சுப்பா, சாரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில விசாரி. அதெல்லாம் இது வாட்டர் பாடி. ஸோ அங்கே வந்துட்டு சின்ன சின்ன படகு இருக்கும். படகுல போகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ படகுல போனோம், அப்புறம் ஆட்டோவில் போனோம், அதுக்கப்புறம் பஸ். ஆல் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வாட்டியும் போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பகவதி அம்மன் டெம்பிள், அதுக்கப்புறம் ஹில் பேலஸ், அதுக்கப்புறம் போச்செட்டி. அங்கே வந்துட்டு என்னது மெட்ரோ. இங்கே பெங்களூரில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது தெரியுமா?
அங்க மெட்ரோ போட்டே இருக்கு. கடவுளே, இறக்குறோம் நம்ம. எத்த பாட்டில் இல்ல, நம்மள இருக்கிறோம், நம்ம போறோம், அவ்வளவுதான். சரியா? மெட்ரோ போட்டை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம. ஓகே, மெட்ரோ போட்டு போறோம், மீன் சாப்பிடுறோம், முடிஞ்சா டாடி இருந்துச்சுன்னா டாடி குடிக்கிறோம். ஓகேவா? போட் செட்டி போயிட்டு அங்கே எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு, அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண முடிச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்துட்டு அப்படியே பஸ் ஏறி இது வரைக்கும் ட்ரெயினில் போயிருந்தோம் ஆழப்புழாக்கு. ஆனால் இந்த வாட்டி பஸ்ஸில் வந்து சொல்லிட்டா கை வைக்கிறோம். அதுக்கு தாண்டி அப்படி தூக்கிட்டதுப்போ நான் இறக்குறேன் ஆங்கில இந்த பக்கம் கை வந்து சாமி. ஓகே, ஸோ போகிறோம் தண்டாச்சு. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ட்ரெயினில் இன்னும் டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது. விஜய் பண்ணுறாரு இல்லையா, ப்ளூ பிரிண்ட் போட்டு கீழே பார்க்குறாரு இல்லை, அந்த மாதிரி கூட பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், நீ தப்பாவே பேசுகிறோம். நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ராவடி. சீட் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. எந்த சீட் பண்ண முடியுது? சிஎம் சீட்டு இவங்க தான் சிலம். நீங்க நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நல்லா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னா நேச்சர் பார்க்க நான் காமிக்கிறேன். This is not a state or this is not a city. It's a country. இந்த நாடு. பட் தயவு செஞ்சு இந்த பையனை நான் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு கேமராலாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஆனால் சடனாக ஃபாகி ஆயிடுச்சு. எப்படி நான் வந்துட்டேன்ல. ரைட்டுங்க, தூக்குங்க உலக்கைய. குறுக்க பேசாரா என் கோடி குஞ்சு குறுக்க பேசாரா. என்ன டேய், கையில கரலா கட்ட வச்சிருந்தா ராமாயணத்துல வர பீமன் போனக்கு பீமன் என்ன பட? ராமாயணத்துல எங்கடா பீம வந்தான்? மகாபாரதத்துல தானடா வந்தான். டேய், எங்க ஊர் நாடகத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கா. கெஸ்ட் ரோல் முசுறு பிடிச்ச மூதே யார் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச கேமரால தண்ணி பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கல. என்ன தன்ராஜ், சீனரி ரொம்ப ரசிக்கிற போல இது. நேச்சர் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தன்ராஜ், நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெயின்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போடுறாங்க. ஏன் அப்படின்னா குறிக்கிட்டு தெரியலையே. இது வந்துட்டு this is for the people who knows Hindi. ஓகே, This is for people who knows English. ஓகே, This is necessary for blind people. ஓகே. Physically challenged. Please do not open the door of the train before the train stops. ஆமாம், அது எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியாதுல்ல. உனக்கு தெரியாது, பட் blind people உருட்டு 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 உருட்டு. சொல்லு. ஓகே. blind people. ஃபார் Blind people. ஆனால் வந்துட்டு இதில் எப்படி தன்ராஜ், இப்போ வந்துட்டு நம்ம இது ஓகே நம்ம கண்ணு தெரியுறோம் அப்படின்ட்டு பார்த்து படிச்சுக்கலாம். இது வந்துட்டு எனக்கு என்னன்னா பிளைண்ட் பீப்புள் தொட்டு பார்த்து படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதில் வந்துட்டு அவ்வளோ எஃபிஷியண்டாக இல்லை. ஐ மீன் கூர்மையாக இருக்குல்ல. அது வந்துட்டு உன்னோட பெர்ஸ்பெக்டிவ். உன்னோட நம்மளுக்கு கண்ணு தெரியும். ஓகே, அதனால நம்ம வந்துட்டு பிளைண்ட் பீப்புளோட லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமா? இல்ல. பட் திங்க் ஃப்ரம் தேர் ஆங்கிள். பிளைண்ட் பீப்புளோட ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி பாரு. ஓகே, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஐ மீன் சென்சிட்டிவா இருப்பாங்க ரொம்ப. எது டச் பண்ணாலும்
அவங்களுக்கு கிளீனா தெரியும். தெரியும். திஸ் இஸ் கிளாத், திஸ் இஸ் கோல்ட், அந்த மாதிரி. இதுதான் கேமரா, இதுதான் என்ன சொல்றது இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. நோட்டெல்லாம் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஓகே, பட் நம்மளுக்கே வந்துட்டு அவ்வளோவா ஃபீல் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஆமாப்பா, என்ன சொல்றது, நீ அவ்வளோ கான்சியஸா இல்லைன்னா ஓகே, அவங்க ரொம்ப cautious plus sensitive. எது டச் பண்ணாலும். ஓகே, அட் த சேம் டைம் கொச்சி ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். தட் இஸ் ரன்வே. மக்களே ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, போயிட்டு மலேசியன் சீரியஸ் பாருங்க. அதில் வந்துட்டு கொச்சி ஏர்போர்ட் இதுதான் நான் காமிச்சிருப்பேன். இப்போ ரொம்ப ஃபாகியாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. ஓகேங்களா, இங்க இருந்து பாருங்க ஒருத்தர் புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆஹா, டீ கடைக்காரனே அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. பரவாயில்லப்பா. இப்போ இது ரயில்வே ட்ராக் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஏர்போர்ட். இதுதான் ட்ரிவாண்ட்ரம் இல்லை, இது ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான். ட்ரிவாண்ட்ரம் இல்லை, ட்ரிவாண்ட்ரம் இல்லப்பா, இது கொச்சி. நம்ம இன்னும் ட்ரிவாண்ட்ரம் டச் பண்ணல. ஐ மீன் இன்னும் நம்ம எர்ணாகுளம் போய் கிராஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். ஓகே மக்களே, மழை பயங்கரமாக இந்தியன் ரெஸ்லிங்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு உதாரணமாக கேரண்டி இல்லை, அந்த மாதிரி. ஓகேங்களா, நட்ராஜ் இங்கே எப்படி இருக்குன்னா இன்னும் நம்ம அங்கே நம்ம டெஸ்டினேஷன் போயிட்டோம்னா இன்னும் அங்கே எப்படி போன்னு சொல்ல முடியாதுங்க. அங்கே வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் புயலே வந்தாலும் நம்ம இறங்கி நடக்கிறோம் சாகுறோம் தூக்குறோம், அவ்வளோதான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சுற்றி நல்லா பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இதோட வீடியோ கட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து ஃபோன் போச்சுன்னா அதுக்கப்புறம் லாக் எடுக்க முடியாது. ஓகேங்களா, பார்க்கலாம்.